தமிழ் திரையுலகில தன்னுடைய கடுமையான உழைப்பால தனக்கென்று தனி இடம் பிடித்திருப்பவர் தான் தல அஜித் சார். எவ்வித சினிமா பின்னணியும் இல்லாம சினிமா துறைக்குள்ள நுழைந்து தன்னுடைய நடிப்பு திறமையாலும் நேர்மையாலும் ரசிகர்கள் மனதில நீங்க இடம் பிடிச்சிருக்காரு. ஆகவேதான் அவர் தன் ரசிகர் மன்றங்களை கலைத்த பிறகும் கூட அஜித் சாருடைய ரசிகர்கள் பட்டாளம் ஒவ்வொரு படத்திற்கும் அதிகரித்து கொண்டே போச்சு. கடந்த 2000ஆம் ஆண்டு நடைபெற்ற அஜித் ஷாலினி காதல் திருமணத்துல முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் நேர்ல சென்று வாழ்த்து தெரிவிச்சாங்க. அதற்கு பின்னாடி பொது நிகழ்ச்சிகளிலும் திரைப்பட கலை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வதை அஜித் சார் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு. அவர்களது ரசிகர்கள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு தல வர மாட்டாரா என ஏக்கமும் அடைஞ்சாங்க. கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போது முதலமைச்சர் கருணாநிதிக்கு பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நடந்தது. அதுல கலந்து கொண்ட அஜித் சார் பேசும்போது, இது போன்ற விழாக்கள்ல எங்களை கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. அவருடைய பேச்சை பார்த்து அரங்குல இருந்த நடிகர் ரஜினிகாந்த் எழுந்து நின்று கையும் தட்டினாரு. திமுக தரப்புல இருந்து அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் கிளம்பின. அஜித் சாருடைய பேச்சுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் ஒரே அளவு எழுந்தது. அஜித் சார் ஜெயலலிதாவுடைய விசுவாசி என்றும் பேசினாங்க. ஜெய செல்ல பிள்ளை அஜித் என்றும் பேசப்பட்டது. அந்த நேரங்கள்ல அஜித் ஜெயலலிதாவிற்கு தான் வாக்களிப்பார் என்றும் சொன்னாங்க. இத்தனை பிரச்சனைகள் நடந்தும் கூட அஜித் சார் அமைதியாக தான் இருந்தாரு. அரசியல் குறித்து அவர் எந்த அறிக்கையும் கருத்தும் வெளியிடல. ஆனா இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்தது. இதை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்துடன் கோபாலபுரத்துல உள்ள கருணாநிதி வீட்டிற்கு சென்ற அஜித் சார் தனது பேச்சுக்கான விளக்கத்தை அளிச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கு பின்னர் தான் அஜித் ஒரு தும்பை மலர், அது மாசற்ற மலர் என அவரை பாராட்டி கருணாநிதி ஒரு அறிக்கையும் வெளியிட்டாரு. திமுகவிற்கு அஜித் ஆதரவு கொடுக்க போகிறார் என்ற கருத்தும் நிலவியது. ஆனா அரசியல் விமர்சனங்களும் அரசியலும் சிக்காமல் இருக்க அவருடைய நேர்மையான சந்திப்பு அது என்பது சில நாட்கள் கழிந்துதான் பல பேருக்கே புரிஞ்சது. இந்த நிலையில தான் 2002ஆம் ஆண்டு திரைப்படத்துறைக்கு தமிழக அரசு விருது வழங்கும் விழாவில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அஜித் சாருக்கு பூவெல்லாம் முன்வாசம் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை வழங்கினாங்க. அதன் பிறகு அவ்வப்போது ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளை அஜித் என தகவலும் உலா வந்தது. அதிமுகவுல முக்கிய பொறுப்பை ஜெயலலிதா அவருக்கு வழங்க இருப்பதாகவும் செய்திகளும் பரவச்சு. இதற்கு காரணம் அவர் போயஸ் கார்டன்ல ஜெயலலிதாவை நேர்ல சந்தித்ததுதான். இந்த பொருளைகளை அவர் உடைத்தெறிந்தார். தன்னை சுற்றி வரும் அரசியல் விமர்சனங்களையும் சூட்சமங்களையும் அவர் பொருட்படுத்தவே இல்லை. காரணம் அவர் அரசியலில் அவருக்கு நாட்டம் இல்லை என்பதைதான். ஈழ தமிழர்களுடைய பிரச்சனைய தமிழகத்துல விஸ்வரூபம் எடுத்த போது கூட திரையுலகினர் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்துல இறங்கினாங்க. அந்த போராட்டத்திற்கும் அஜித் சார் வரல. காவிரி பிரச்சனைக்கு திரைத்துறை சார்பாக நடைபெற்ற போராட்டத்துல கூட அவர் பங்கெடுக்கல. இதனால தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் தேசியவாதிகள் பலரும் கடுமையாக அஜித் சாரை விமர்சித்து வந்தாங்க. அவர் ரசிகர்கள் உள்பட இந்த பிரச்சனையில பல பேர் மனமுடைஞ்சு போனாங்க. காலம் எல்லாவற்றிற்கும் சிறந்த மருந்து என்பார்கள். அஜித்தின் மீது இருந்த கோபம் காலம் கடந்த வேகத்துல மறைஞ்சது. ஜெயலலிதாவுடைய சொத்து குவிப்பு வழக்கின் போது கூட அவரை கைது செய்து சிறையில் அடைத்தாங்க. அப்போ திரைத்துறையினர் சார்பில் போராட்டமும் அறிவிக்கப்பட்டது. அதுலயும் அஜித் சார் கலந்து கொள்ளல. இதுல அஜித் மீது அதிமுகவினர் ஆத்திரமும் அடைஞ்சாங்க. திரையரங்குகள்ல அஜித்துடைய திரைப்படம் வெளிவர விட மாட்டோம் என்றெல்லாம் அந்த கட்சியினர் கோபமுற்றனர். அதையும் கடந்து வந்தார் நம்ம அஜித் சார். இந்த நிலையில கடந்த 2016ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால மருத்துவமனையில ஜெயலலிதா உயிரிழந்த போது கூட வெளிநாட்டு படப்பிடிப்புல இருந்த அஜித் சார் மறுநாளே புறப்பட்டு சென்னை வந்தாரு. விமான நிலையத்திலிருந்து நேரடியாக இரவு நேரத்துல கூட ஜெயலலிதா நினைவிடம் சென்று அஞ்சலியும் செலுத்தினாரு. உடல்நலக் குறைவால மருத்துவமனையில கருணாநிதி சிகிச்சை பெற்று வந்த போது கூட காவேரி மருத்துவமனைக்கு சென்ற அஜித் சார் மு.க. ஸ்டாலினை நேர்ல சந்தித்து நலமும் விசாரித்தாரு. பின்னர் அவர் உயிரிழந்த போது ராஜாஜி மண்டபத்துல உடல் வைக்கப்பட்டிருந்த போது கூட முதல் ஆளாக சென்று அஞ்சலியும் செலுத்தினாரு. அரசியலை விட்டு ஒதுங்கியே இருந்து வந்த நிலையில நிலைகுலைய வைத்தது ஒரு சம்பவம். அது என்னன்னா, திருப்பூர்ல அஜித் ரசிகர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த நிகழ்ச்சியில பேசிய அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அஜித்தை பாராட்டியதோடு அவர் ரசிகர்கள் பிரதமர் மோடியுடைய சாதனைகளை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழக அரசியல்ல புதாகரமாக வெடித்தது. தமிழகத்துல இரு திராவிட கட்சிகளும் வாய்ப்பிருந்தும் அதுவல்ல என்னுடைய பணி என்று தன்னை தன் ரசிகர்களையும் பயன்படுத்தியவர்களுக்கு இந்த செய்தி தூக்கி வாரி போட்டு இருக்கிறதா. எத்தனையோ பிரச்சனையை கண்டு அமைதி காத்த அஜித் சார் அரசியல் சாயத்துல இருந்து காக்க திடீரென அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை தன் அரசியல் நிலைப்பாடு என்ன, என்னை நீங்கள் அரசியலுக்கு பயன்படுத்தாதீர்கள் என பல கோரிக்கைகளை முன்வச்சிருக்கு. யார் கையிலும் சிக்காமல் தன்னுடைய நிலைப்பாட்டை அழுத்தமாக பதிவு செய்ததன் மூலம் தமிழிசையின் பேச்சு அஜித் சாரை எவ்வளவு பாதித்திருக்கிறது என்பது நல்லாவே புரியுது. எப்படி துரத்தினாலும் அரசியல் குறித்த அவருடைய பார்வை நேர்மையாக இருக்கிறது. அப்படி என்று அவர் வெளியிட்ட தற்போது அறிக்கை தமிழகத்தில் விவாத பொருளாகவே மாறி இருக்கு. இந்த தகவலை பற்றிய உங்களின் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.